السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை நமது ஜமாத்தின் சார்பாக மீலாது கந்தூரி நடைபெற இருக்கிறது. நாம் தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதம் தொடங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட 4 மாதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா அதான் மீலாது, அவர்களின் பிறப்பையும் அவர்களுடைய சிறப்பையும் சமூகத்திற்கு எடுத்துச் சொல்வதுதான் மீலாது. அதே தான் கந்தூரி என்பதும் அதே அர்த்தத்தை கொண்டதாக இருக்கிறது. ஒரு சில இடங்களில் கந்தூரி என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூர்ந்து நடத்தப்படுகிற விழாவாக இருக்கும். இன்னும் சில இடங்களில் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சேர்த்து நினைவு கூறுகிற கந்தூரி விழாவாக இருக்கும். இன்னும் ஒரு சில இடங்களில் அந்த ஊர்களில் அடக்கமாயிருக்கிற வலியுல்லாக்களின் நினைவாக கந்தூரி நடத்துவார். இது ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருக்கிற பிரியத்தின் வெளிப்பாட்டால் நடத்தப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இது சார்ந்து நம்முடைய மார்க்கம் என்ன வழிகாட்டுகிறது? இது ஒரு சடங்கு சம்பிரதாயமான ஒரு விழாவாக இருந்து விடக்கூடாது. இது ஏதோ அந்த காலத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைவில் நம்ம இருந்துடக்கூடாது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. மரியாதைக்குரியவர்களே, கந்தூரி என்பது ஒரு முக்கியமாக 4 விஷயங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறது. ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை சமூகத்திற்கு எடுத்துச் சொல்கிற விதமாக பயான் மஜ்லிஸ்கள் அந்த கந்தூரி விழாவில் இருக்கும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாடுகிற மௌலிது மஜ்லிஸ்கள் அந்த கந்தூரி விழாவில் இருக்கும். மூன்றாவதாக அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டால் இனிப்பு அல்லது சாப்பாடு சமைத்து பங்கிடுவார்கள். இது ஒன்று நடக்கும். 4வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடுகிற ஊர்வலங்கள் நடக்கும். இப்படி 4 அடிப்படைகள் அந்த கந்தூரியில இருக்கும். இன்னும் சில ஊர்களில் அது ஒரு சமய நல்லிணக்க மாநாடாக அந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் மத வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பங்கெடுக்கிற ஒரு விழாவாக அது பரிமாணம் பெறும். இன்னும் சில இடங்களில் இந்த கந்தூரியை வைத்து அந்த ஊரில் இருக்கிற இளம், அதாவது திருமணமாகாமல் இருக்கிற ஏழை எளிய பெண்கள் கரையேற்றப்படுவார்கள். இப்படியெல்லாம் இன்னும் பிரம்மாண்டமாக எல்லாம் அந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்தது. காலம் செல்ல 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 அது நம்முடைய அந்த அவ்வளவான ஈடுபாடு இல்லாத காரணத்தினாலே அது அப்படியே குறைஞ்சு போய்விட்டதை பார்க்கிறோம். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறது, எங்கள் ஊரில் இந்த கந்தூரியை வைத்து இலவச திருமணங்கள் நிறைய நடந்திருக்கிறது. அதே போல சில இடங்களில் இலவச ஃபத்னா என்று செய்வார்கள். அப்புறம் சில இடங்களில், பல இடங்களிலே மதரசா குழந்தைகளை வைத்து நிகழ்வுகளை வைத்து அவர்களை பயான் மஜ்லிஸ்கள், அவர்களுடைய நபிகளாரின் புகழ் பாடுகிற மஜ்லிஸ்கள், கேள்வி பதில் என்றெல்லாம் நடத்தி ஊக்க பரிசுகள் கொடுப்பார்கள். இன்னும் சில இடங்களில் ஏழை எளிய மக்களுக்கு இந்த மீலாதை கந்தூரியை அடிப்படையாக வைத்து ஏழை எளிய மக்களுக்கு தொழில் உதவி செய்வார்கள். இலவச தையல் இயந்திரம் வழங்குதல், இப்படியெல்லாம் இந்த விழாக்கள் பல்வேறு பரிணாமங்களை பெற்றிருக்கிறது.
இன்னும் சில இடங்களில் இந்த கந்தூரியை வைத்து எங்கெங்கெல்லாம் குடியேறி இருக்கிறார்களோ, இந்த ஊர் சொந்த ஊராக இருக்கும், இந்த சொந்த ஊரை கொண்டவர்கள் பல ஊர்களில் குடியிருப்பார்கள். ஆங்காங்கே இன்னும் சொல்ல போனால் வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களில் என்றெல்லாம் இந்த ஊரை விட்டு பிழைப்பதற்காக சென்றவர்கள் ஆங்காங்கே அவர்கள் தங்களுடைய அதையே சொந்த ஊராக கருதி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா சொந்தங்களும் ஒன்றிணைகிற விழாவாக கந்தூரி விழாக்கள் இருக்கிறது. எல்லா சொந்தங்களும் ஒன்றிணைகிற, உறவுகள் எல்லாம் ஒன்று சேருகிற ஒன்றாக கந்தூரி விழா இருக்கிறது. ஆக இப்படி பல்வேறு பரிணாமங்களை அந்த கந்தூரி என்பது கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு காலத்தில் இருந்த அந்த ஒரு ஈடுபாடு, ஒரு காலத்தில் இருந்த அன்றைக்கு இருந்த மௌலீது மஜ்லிஸ்கள் எல்லாம் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே நடக்கும். அவ்வளவு கூட்டம் இருக்கும். அன்றைக்கு மௌலீது ஓத தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் அந்த மௌலீது மஜ்லிஸிலே ஈடுபாடோடு கலந்து கொள்கிற நிகழ்வெல்லாம் இருந்திருக்கிறது. மௌலீது மஜ்லிஸ்கள் நிறைய இருக்கும். இன்றைக்கெல்லாம் அவைகள் சடங்கு சம்பிரதாயமாக மாறி போய்விட்ட சூழலை பார்க்கிற போது இது குறித்து சில விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இன்றையிலிருந்து துவக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கந்தூரி முடிகிற வரை இது சார்ந்த விஷயங்களை நாம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். மரியாதைக்குரியவர்களே, நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாட வேண்டும். நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கொண்டாட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இரு உலகத்திற்கான தலைவராக இருக்கிறார்கள். உலகம் உள்ள வரையிலையும் அவர்கள் தான் நபி. அடுத்த தலைமுறைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை எடுத்துச் செல்ல வேண்டும். அவர்கள் குறித்த விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும். அவர்களுடைய சிறப்புகள் குறித்த விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டும். நான் இந்த வரலாற்றை துவக்கிய சமயத்திலேயே சொன்னதாக ஞாபகம். ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு பேராசிரியர் அங்கிருக்கிற மாணவர்களிடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிற விதமாக ஒரு கேள்வியை கேட்டார். ஆமினாவுக்கும் பெருமானாருக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டபோது பெருமானாரின் மனைவி என்று சொன்னார். இந்த அளவுக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு குறித்தும் அவர்களை பற்றி தெரிவது குறித்தும் அந்நியப்பட்டு போயிருக்கிறார்கள். எனவே பெருமானார் குறித்து இந்த சமூகத்திற்கு சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மீலாதும் மௌலிதும் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அல்லாஹ்வே அறிமுகப்படுத்துகிறான். அவர்களின் பிறப்பை குறித்து சொல்லுகிறான். இந்த உலகத்தையே படைப்பதற்கு முன்னால் குர்ஆனிலே வருகிறது, வைலஹல்லாஹு மீசாக்கன் நபிய்யின லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه قال أقررتم وأخذتم على ذلك مصري قالوا أقررنا. அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லப்படுகிற அணுக்களின் உலகத்தில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்புகிற 1,00,000க்கும் அதிகமான நபிமார்களை அவர்களை அணுக்களாக ரூஹுகளாக அல்லாஹ் ஒன்று சேர்த்தினான். அல்லாஹ் கேட்டான், உங்களுக்கு பின்னால் ஒரு நபி வர இருக்கிறார், அவரை குறித்து நீங்கள் ஈமான் கொள்வீர்களா, அவர்களை உதவி செய்வீர்களா என்று அல்லாஹ் கேட்டான். அப்போது எல்லா நபிமார்களும் நாங்கள் அதை செய்வோம் என்று ரூஹுகளாக இருந்த நபிமார்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்புவதற்கு முன்னாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை குறித்தும் அவர்களுடைய வருகை குறித்தும் அல்லாஹ் நபிமார்களை ரூஹுகளாக வைத்து பேசி இருக்கிறார். இப்ப எல்லா நபிமார்களும் எதற்கு வந்தார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய தூதுவத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக வந்தார்கள் என்பது மாத்திரமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை அறிவிப்பு செய்வதற்காகவே அவர்கள் வந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையிலும் எல்லா நபிமார்களும் அதைத்தான் சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், முபஷ்ஷிரம் பிரசூலி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார், அவரின் பெயர் அஹ்மத் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது.
ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை குறித்து அவருடைய வருகையை குறித்து அல்லாஹ்வே பேசியிருக்கிறார். அல்லாஹ் சொல்வான், குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃபரஹு கைரும் மிம்மா யஜ்மஊன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் அவருடைய அருள்கொடையை கொண்டும் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், அது இந்த உலகத்திலே நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத் என்று குறிப்பிடுகிறார். அவருடைய வருகை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை அகில உலகத்தாருக்கு அருள்கொடையாகவே தவிர அனுப்பவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த அருள்கொடையாகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அவருடைய வருகை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அதற்காக செய்யப்படுகிற செலவீனங்கள் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் விட சிறப்பானது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ்வின் அருளை பற்றி நீங்கள் எடுத்து பேசுங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ் வழங்கி இருக்கிற அருள்கொடைகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயர்ந்த அருள்கொடை. அவர்கள் குறித்து எடுத்து பேச வேண்டும், அவருடைய வரலாறு சொல்லப்பட வேண்டும், அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்பது அல்லாஹ் காட்டிய வழிமுறை. லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் உங்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பியது பேருபகாரம் என்று அல்லாஹ் சொல்கிறார். பேருபகாரம். இந்த உலகத்தில் அல்லாஹ் வழங்கி இருக்கிற எல்லா அருட்கொடையும் விட நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நபியாக கிடைத்திருப்பது அல்லாஹ் செய்த பேருபகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் கொண்டாடப்பட வேண்டும், அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்பது குர்ஆன் காட்டுகிற வழிகாட்டுதல். அல்லாஹ் ஆரம்பித்து வைத்த அந்த நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் பெருமானாரின் மீலாதும் கந்தூரியும் நாம் கொண்டாடுகிறோம் என்பதை முதலில் நம்முடைய உள்ளத்திலே நாம் ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக நடத்தப்படுகிற ஒரு விழாவாக நம்மால் கருதப்பட்டு விடக்கூடாது என்பது முதல் தெரிவிக்கிற செய்தியாக இருக்கிறது. அல்லாஹு தாலா இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் இது குறித்து பேசுவோம். அல்லாஹு தாலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையிலே செயல்படுவதற்கு நான் நல்பாக்கியத்தை நம்மளுக்கும் தந்தல்வான ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه